பாருங்க, எப்பயுமே தேங்காய் பால் ஊற்றி நம்ம செய்கிறோம் அப்படின்னா மேலே ஒரு லேயர் இப்படி இருக்கும். ஆனால் இதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. பாருங்க, நல்லா அருமையாக வந்திருக்கும் பாருங்க. அடியே பிடிச்சிருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கலரே மாறாமல் அடியும் பிடிக்காமல் நல்ல டேஸ்ட்டாக எப்படி ஈஸியாக ஒன் பாட் ரெசிபியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இப்போ இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி. பாருங்க, இந்த அரிசி நல்ல ப்ரௌன் கலர் பேக்கெட்டு. இதை நம்ம பிரியாணி செய்யும் போது ஊற வச்சிங்கன்னா போதும். 1/2 கிலோ அளவுக்கு அரிசி. இதுக்கு இந்த சைஸில் இஞ்சி 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், இதில் ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம். இதை நம்ம என்ன பண்ணலாம், நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 ஏலக்காய் எல்லாம் போட்டு 2 பச்சை மிளகா போட்டு நான் பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன். அப்படிங்கிறதுனால இந்த கப்பில் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் கலர் நல்லா ஒயிட் கலர்லேயே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் பிரியாணி அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்க வேணாம், தேங்காய் எண்ணெய் மட்டுமே போட்டு செய்யுங்க. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இதில் ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 5 முந்திரி பருப்பும் இதில் சேர்த்துக்குவோம். பாருங்கள், இதில் ஒரு பிரியாணி இலையை 3ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சின்ன பீஸாக 3 பட்டை போட்டுக்குங்க. கல்பாசி ஒரு 3 பீஸ் அளவுக்கு போட்டுக்குங்க. அன்னாச்சி மொக்கில் ஒரு 3 பீஸ், 3 இதழ் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். கிராம்பு 3 கிராம்பு சேர்த்துக்குவோம். 3 ஏலக்காய் சேர்த்துக்குவோம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு. இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், 3 இதழ் புதினா இலையை சேர்த்துக்குவோம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி அதையே சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் போட்டுக்கலாம். நல்லா ஒரு காலிஃப்ளவரை கால்வாசி அளவுக்கு எடுத்து அதையும் சேர்த்துக்குங்க. காளான் ஒரு பாதி பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்குவோம். பச்சை பட்டாணி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ போட்டுக்கோங்க. நான் சும்மா ஒரு 5-6 காய் எடுத்து உள்ளே இருக்க அந்த விதையை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டேன், பச்சை பட்டாணியை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், கேரட்டை துருவி போட்டிருக்கேன். அப்போ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்க, இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், நான் பாஸ்மதி அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை நம்ம தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக பால் எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி எடுக்கும் போது கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஒரு கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடியை மூடிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம வந்து புளிஞ்சு இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் தக்காளி வந்து நம்ம நிறைய சேர்க்க போகிறது கிடையாது அப்படிங்கிறதுனால. இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு அரை தக்காளியை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சாரெல்லாம் ஊற்ற வேண்டாம், இதை மட்டும் போட்டுக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி இலை எல்லாமே போட்டாச்சு. பாருங்கள், இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குங்க. இதிலே பாருங்கள் ஓரளவுக்கு வந்து அரிசி வேகிற மாதிரி நல்லா வந்திருக்கு. இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு இல்லையா? இந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு மீடியம் அடுப்பு எது ரொம்ப ஸ்லோவாக எரியுமோ அந்த அடுப்பில் எடுத்து வச்சு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடிப்பிடிக்காத நமக்கு தேங்காய் பால் பிரியாணி சூப்பராக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா பாருங்கள் நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். கீழே எடுத்து வச்சுட்டு கலந்து விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், எப்பயுமே தேங்காய் பால் ஊற்றி நம்ம செய்கிறோம் அப்படின்னா மேலே ஒரு லேயர் இப்படி இருக்கும். ஆனால் இதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. பாருங்கள், நல்லா அருமையாக வந்திருக்கும் பாருங்கள். அடியே பிடிச்சிருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். அருமையாக இருக்குது. இந்த புலாவ் வேணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.